வணக்கம். பகல் முழுக்க கழித்து விட்டேன். இரவு பொழுது ஆரம்பிக்கிறது. உன் அந்த கன்னக்குழி விழும் சிரிப்பு நெஞ்சில் அலைகளாய் மோத, உனது இறப்புச் செய்தி காணொளிகள் துக்கத்தை அதிகரிக்க, சற்றே வெளியில் வந்து அமர்கிறேன். நட்சத்திர குவியல்களை அண்ணாந்து பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தால் மீண்டும் மீண்டும் உன் உருவம். ஒரு 2-3 முறை உன்னிடத்தில் பேசியிருப்பேன். பிறகு நேரில் பேசிக் கொள்ளாவிட்டாலும் முகநூலில் நாம் நட்பில் இருந்தோம். முதலில் எனது பெயர்த்தியின் பிறந்த நாள் வாழ்த்து கவிதைக்கு விருப்ப குறியீடிட்டிருந்தாய். நான் முகநூலில் வெளியிட்டு இருந்த கவிதைகளுக்கு விருப்ப குறியீடுகளை இட்டு வந்தாய். நீ இயக்கிய மார்கழி திங்கள் விளம்பர வடிவமைப்புகளை எனது உட்பெட்டிக்கு அனுப்பி வைத்தபோது மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன். உனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்து கண்டு உள்ளம் பூரிப்படைவதை உணர்ந்தேன். யாரும் எதிர்பார்த்திராத உன் இறப்பு செய்தி கேட்டு பௌர்ணமியாயிருந்த உள்ளத்தில் அம்மாவாசை இருள் கவ்வுவதை உணர்ந்தேன். துக்கம் ஏனோ தொண்டையை அடைத்தது. ஐயா பாரதிராசாவின் அழுகை கப்பிய முகம், உனது தாய் மற்றும் மனைவி குழந்தைகளின் கதறல்கள் யூடியூபில் அடிக்கடி வந்து போனது. இவையெல்லாம் கண்ட எங்களுக்கே துக்கம் தாங்கவில்லை எனில், உன் தந்தையும் குடும்பத்தாரும் காலம்தான் சிறிது சிறிதாக மாற்றத்தையும் தேற்றத்தையும் அளிக்க வேண்டும். உன் ஆன்மா சாந்தியுற இறைவனை வேண்டுகிறேன். இவன் இயக்குனர் பாரதிராசாவின் திரையுலக குடும்பத்தில் ஒருவன்.